கவுண்டர் செட்டிங் ஊழல் வழக்கில் சிக்கிய சில பொது பணியாளர்கள் பெற்ற லஞ்ச பணத்தை தங்க நகைகள் வாங்கி சுத்திகரித்தது SPRM சோதனையில் தெரியவந்துள்ளது. சமீபத்திய ஒப்சிரந்தாஸ் நடவடிக்கையில் சுமார் 2.3 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான தங்க நகைகள், 7 கார்கள், நிலப்பகுதி, பிரபல பைகள், கைபேசிகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குடிநுழைவு துறையில் பணியாற்றும் கணவன் மனைவி இருவர் ஊழல் பணத்தால் 1.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான தங்க சேமிப்பை உருவாக்கியதோடு பஹாங்கில் தங்க கடையும் தொடங்கியுள்ளனர். KLIA அனைத்துலக விமான நிலையம் முனையம் 1, 2 ஆகியவற்றில் பணிபுரியும் 19 குடிநுழைவு அமலாக்க அதிகாரிகள் உட்பட மொத்தம் 31 பேர் ஒப்சிரந்தாஸ் நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதாக SPRM உறுதிப்படுத்தியுள்ளது என அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.